மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மாலாக்கிய புத்தகம் 3வது அதிகாரம் 1 - 6 வசனங்கள். அதில் 2 வசனங்கள், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார், அப்போது நீங்கள் தேடுகிற திடீரென கோயிலுக்கு வருவார், நீங்கள் ஆவலை எதிர்பார்த்து உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்று படைகளான். இந்த ஆண்டவருடைய முதல் வருகைகள். ஆண்டவர் வழியை திருமுழுக்கு யோவான் ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவர் திடீர் வந்தார். ஆனால் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? தாங்கக்கூடியவர் யார்? நிற்கக்கூடியார். ஏனால் அவர் புடமிட நெருப்பை போலும் சலவை தொழிலான் சவர்க்காரத்தை போல இருப்பார். புடமிடர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவது போல அமர்ந்திருப்பார், புடமிடுவார். இங்கே இது 2வது வருகையும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வருகையிலே வழியை ஆயத்தப்படுத்தி வருகிறார். திடீர் என்று வருவார். அங்கே நம்மை புடமிடுகிறவராக இருக்கிறார், நமக்கு நீதி செலுத்துகிறவராக இருக்கிறார். அதனால நாம் வருகை என்பது ஆண்டவருடைய முதல் வருகை வீட்டில் அவர் மீண்டும் வரப்போகிறார். அதாவது கடைசி வசனம் சொல்லுகிறது, 6வது வசனம், எனக்கு அஞ்சி நடக்காதோர் ஆகிய அனைவருக்கும் எதிராக சான்று பகர்ந்து தண்டனை தீர்ப்பு வழங்க நான் விரைந்து வருகிறேன் என்கிறார் படைகளினான். திருவெளிப்பாடு 22 சொல்லப்பட்டிருக்கிற கடைசி மாரநாதா அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆகவே ஏற்கனவே வந்துவிட்டார். நாம் வந்துவிட்ட முதல் வருகைக்கும் 2வது வருகைக்கும் இடைப்பட்ட நாட்கள் இருக்கிறோம். ஆனால் நாம் இந்த 2வது வருகைக்காக ஆயத்தப்படுத்தி விழிப்பாயிருந்து ஆயத்தமாயிருந்து நம்மையே தயாரித்து நம்மை ஒப்பு கொடுப்போமா? நீங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் திடீரென்று ஆலயத்துக்கு வருவீர் என்று முதல் வருகை பற்றி சொன்னாலும் அதே நேரத்தில் திடீரென்று உடைய வருகை 2ஆம் வருகை. அப்பொழுது நாங்கள் ஆயத்தமாய் விழிப்பாயிருந்து தயாரிப்போடு நம்மை சந்திக்க எங்களுக்கு அருள்தார்.